வணக்கம். முனைவர் சி. மரியசெல்வம், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்று பார்க்கக்கூடிய பாடப்பகுதி பெரிய புராணம், இளையான்குடி நாயனார் புராணம். பெரிய புராணம். பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிழார் அவர்களால் பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவும் கொண்டதாக இயற்றப்பட்ட சைவ காப்பியமாகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை எனும் நூலை முதல் நூலாக கொண்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய தலைவராக கொண்டும், அவர் போற்றிய சைவ அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றினையும் இந்நூலில் சேக்கிழார் விவரிக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 11 பாடல்களை கொண்ட திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய 90 பாடல்களை கொண்ட திருத்தொண்ட திருவந்தாதி ஆகியவற்றை மூல நூல்களாக கொண்டும், 2ஆம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்த சேக்கிழார் பல ஊர்களுக்கும் சென்று திரட்டிய தகவல்களை கொண்டும் பெரிய புராணம் எழுதப்பெற்றுள்ளது. 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணையின்படி தில்லைக்கு சென்றவர் அங்கிருக்கும் இறைவனான நடராசர் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க, சேக்கிழார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என பெரிய புராணத்தினை தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இடைக்கால இலக்கியத்தில் மக்களின் வாழ்க்கை பற்றி வரலாற்று போக்கில் அறிவதற்கு இந்நூல் உதவுகிறது. பெரிய புராணம் முதல் காண்டம், 2ஆம் காண்டம் என 2 காண்டமாகவும், முதல் காண்டத்தில் 5 சருக்கங்களையும் 2ஆம் காண்டத்தில் 8 சருக்கங்களையும் உடையதாக அமைக்கப்பெற்றுள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் முதல் வரியே சருக்கங்களின் பெயர்களாக உள்ளது. காப்பிய கதையானது கைலாயத்தில் தொடங்கப்பெற்ற சைவ அடியார்களின் வாழ்க்கையை விவரித்து இறுதியாக கைலாயத்தில் முடிகிறது. பெரிய புராணம். பெரிய புராணத்தில் இளையான்குடி மாறநாயனார் புராணத்தின் வரலாறு. அறிமுகம். வேளாளர் குலத்தினர் செய்த தவத்தின் பயனாக இளையான்குடி என்னும் நகரில் மாறனார் பிறந்தார். அவர் தில்லையில் திருநடம் புரியும் சிவபெருமானின் திருவடியை வணங்குபவர். ஏறினால் உழுது பயிர் செய்யும் தொழிலில் ஈடுபட்டவர். ஆகையால் மிக அதிகமான செல்வத்தை உடையவராக விளங்கினார். சிவனடியார்களுக்கு உணவளிக்கும் தொண்டு புரிபவர். இறைவனின் அன்பர்கள் யாராக இருப்பினும் அவர்களை கண்டவுடன் 2 கைகளையும் குவித்து வணங்கி அவர் செவி குளிர அன்புமிக்க வார்த்தைகளை கூறுவார். அவ்வடியவர்களுக்கு தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவரின் திருவடிகளை நீரினால் தூய்மை செய்து மிக்க அன்புடன் உரிய இருக்கையில் அமரச் செய்து அவர்களுக்கு அறுசுவையுடன் உணவளிக்கும் தொண்டினை புரிந்து வந்தார். ஈசன் வறுமையை உண்டாக்குதல். இத்திருத்தொண்டின் பயனாக மாறனார்க்கு செல்வம் பெருகியது. இளையான்குடியில் அவர் குபேரனைப் போல வாழ்ந்து வந்தார். செல்வம் இருந்த காலத்தில் மட்டுமன்றி வறுமையிலும் அடியவர்களுக்கு அமுது படைக்கும் தொண்டினை செய்வதில் மாறனார் மன உறுதி உடையவர் என்பதை உலகுக்கு உணர்த்த விரும்பினார் சிவபெருமான். அதனால் மாறனார்க்கு வறுமை உண்டாயிற்று. மன உறுதியுடன் திருத்தொண்டு புரிதல். இறைவனின் திருவிளையாடலால் பலம் குறைந்து வறுமையுற்ற போதிலும் மாறனாரின் மனம் தான் மேற்கொண்ட திருத்தொண்டினை செய்வதில்
சோர்வடையவில்லை. தம் பொருள்களை விற்றும் கடன் வாங்கியும் தம் தொண்டை நிறைவேற்றினார். ஈசன் தவவேடம் புனைந்து வருதல். ஒரு நாள் நள்ளிரவில் இளையான்குடி மாறனார் உண்ண உணவின்றி பசியால் களைத்திருந்தார். உறக்கம் வராமல் நீண்ட நேரம் தனியே விழித்திருந்தார். அவ்வேளையில் சிவபெருமான் அடியவர் போல வேடம் பூண்டு மாறனாரின் வீட்டுக் கதவை தட்டினார். அடியவரான விருந்தினர் கதவை தட்ட மாறனார் உடனே கதவை திறந்தார். துறவியின் கோலத்தில் வந்த சிவபெருமானை உள்ளே அழைத்துச் சென்ற மாறனார் மழையில் நனைந்த அவருடைய உடலை துடைத்து இருக்கையில் அமரச் செய்தார். மனைவியுடன் ஆலோசித்தல். அடியார்க்கு உணவு படைக்க விரும்பிய மாறனார் தன் மனைவியிடம், இத்துறவியார் பசியால் களைத்து வந்துள்ளார். நாம் உண்பதற்கு இங்கு உணவு இல்லை. ஆனாலும் இவ்வடியவருக்கு நாம் இனிய உணவை எவ்வாறு தருவது என கவலையுடன் கேட்டார். அவருடைய மனைவி கணவரை நோக்கி, வீட்டில் ஒரு பொருளும் இல்லை. இன்று வயலில் விதைக்கப்பட்ட நெல்லை வாரிக்கொண்டு வந்தால் கூடியவரை அமுதாக்கலாம். இதை தவிர வேறொரு வழியும் எனக்கு தெரியவில்லை என்றார். மனைவியின் சொல்லை கேட்ட மாறனார் பெருஞ்செல்வம் பெற்றது போல மகிழ்ந்து ஒரு கூடையை தலையில் கவிழ்த்து கொண்டு வயலை நோக்கி சென்றார். நெல் விதைகளை உணவாக்குதல். அந்நள்ளிரவில் கால்களினால் தடவி தடவி சென்று மாறனார் தம் வயலை அடைந்து மழை நீரில் மிதந்திருந்த நெல் முளைகளை வாரி கூடையில் நிரப்பிக் கொண்டு வந்தார். கணவரின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த துணைவியார் கணவர் கொண்டு வந்த கூடையை அன்புடன் வாங்கி நெல் முளைகளை கழுவிவிட்டு, அடுப்பிருக்க விறகில்லையே என்றார். உடனே மாறனார் தம் வீட்டு கூரையின் மரச்சட்டங்களை அறுத்தெடுத்து தம் மனைவியிடம் கொடுத்தார். துணைவியார் அவற்றை அடுப்பில் வைத்து நெல்முளைகளை வறுத்து அரிசி கொண்டு சோறாக்கினார். சோற்றுடன் கலந்துண்ணும் கறிக்கு என்ன செய்வது என கணவரை வேண்ட, மாறனார் தம் வீட்டின் கண் வளர்ந்திருந்த கீரைகளை பறித்து கொண்டு வந்து தம் மனைவியிடம் கொடுத்தார். துணைவியார் அவற்றை தூய்மைப்படுத்தி தம் கைத்திறத்தால் பல வகைப்பட்ட கரியமுதாக்கிவிட்டு தம் கணவரிடம் தெரிவித்தார். ஈசன் உமையம்மையோடு அருள் புரிதல். மாறனார் உறங்கிக் கொண்டிருக்கும் அடியாரை அணுகிச் சென்று, பெரியவரே, திருவமுது செய்ய எழுந்தருள்க என்று கூறினார். அவ்வேளையில் அடியவர் ஜோதியாக எழுந்து தோன்ற நாயனாரும் அவர் துணைவியாரும் திகைத்து நின்றனர். சிவபெருமான் உமாதேவியுடன் எழுந்தருளி, அன்பனே, அறுசுவை உணவை அடியவர்களுக்கு நாள்தோறும் ஊட்டிய ஐயனே, நீ உன் மனைவியோடு நம் உலகை அடைந்து தேவர்கள் உன் ஆணையை கேட்டு பணி செய்யும் விதத்தில் நிறைவான இன்பத்தை பெற்றிடுக என்று அருள் செய்தார். இத்துடன் இளையான்குடி மாறநாயனார் புராணம் நிறைவுற்றது. நன்றி.